நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ரீபேட் ஆன் பில் டிஸ்கவுண்டட். இப்போ ரீபேட் ஆன் பில் டிஸ்கவுண்டட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு பேங்க் இருக்குது. பேங்க் லோன் கொடுக்குறாங்க. யாருக்கு லோன் கொடுக்குறாங்கன்னா ஏ ஒரு கஸ்டமர்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 lakh லோன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்போ லோன் கொடுக்குறாங்கன்னா January 1 லோன் கொடுக்குறாங்க. லோன் கொடுக்குற டேட் லோன் கிவன். ஓகே, இப்போ அவங்க லோன் எப்போ பே பண்ணணும்னா March 31 லோன் பே பண்ணணும். அதாவது டியூ டேட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பட் அவங்க எப்போ பே பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 20 February பே பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இயர்லி டேட், அதாவது டியூ டேட் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க பே பண்ணிட்டாங்க. அப்படின்னா பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ முன்னாடியே பே பண்ணினா உனக்கு ஒரு 20,000 நான் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன். இப்போ அதுதான் ரீபேட் ஆன் பில் டிஸ்கவுண்டட். ஏன்னா பேங்க் சொல்லியே கொடுக்குறாங்க, இப்போ 31 தான் டியூ டேட்டு, பட் நீ அதுக்கு முன்னாடியே பே பண்ணேன்னா உனக்கு நான் 20,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். இப்போ 1 lakh பே பண்ண வேண்டியது இருக்குது. நீ ஆனால் 20 February பே பண்ணிட்டேன்னா அந்த 20,000 மைனஸ் பண்ணிட்டு 80,000 மட்டும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க பேங்க். இப்போ இதுதான் ரீபேட் ஆன் பில் டிஸ்கவுண்டடோட மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நான் சம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அடுத்த மீனிங் சொல்கிறேன். இப்போ கால்குலேட் ரீபேட் ஆன் பில் டிஸ்கவுண்டட் as on 31 December 2021 ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா அண்ட் ஷோ ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரினா, இன்ட்ரெஸ்ட் அண்டு டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ரீபேட் ஆன் பில் டிஸ்கவுண்டட். இது க்ளோசிங் பேலன்ஸ்க்கு. ஓகே, ஏன்னா 31 December 2021 தான் என்ன ஆகுது, அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ ரீபேட் ஆன் பில் டிஸ்கவுண்ட்டே எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ அது என்னது, க்ளோசிங் பேலன்ஸோட என்ட்ரி தான் இது. இப்போ ரீபேட் ஆன் பில் டிஸ்கவுண்டட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அமௌண்ட் ஆஃப் பில் ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் இன்ட்டு அன்எக்ஸ்பைட் பீரியட் இன் மந்த் டிவைடட் 12. இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, டேட் ஆஃப் பில் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க, பீரியடும் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் என்ன மீனிங்னா, இப்போ இந்த டேட்டில் தான் அவங்க ஒரு லோன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குன்னா 5 months வரைக்கும் டைம் இருக்கான். இப்போ நான் 15th October நான் லோன் வாங்குகிறேன். எனக்கு எவ்வளோ டைம் இருக்குது, 5 months டைம் இருக்குது. அப்போ அக்டோபர்லேருந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். இப்போ கிரேஸ் டேட் எவ்வளோ டேஸ், 3 days. அப்போ 15 + 3 என்ன ஆகும், 16, 17, 18. அப்போ எனக்கு ஃபஸ்ட் ஒன்றுக்கு எப்போ பே பண்ணணும், 18/3/2022. நெக்ஸ்ட்டு வாங்க, நெக்ஸ்ட்டு எப்போ கொடுத்துருக்காங்க, November 10th. அப்போ அதுலேருந்து எவ்வளோ டைம் இருக்குது, எனக்கு 4 months இருக்குது. அப்போ நவம்பர் டு டிசம்பர், டிசம்பர் டு ஜனவரி, ஜனவரி டு பிப்ரவரி, பிப்ரவரி டு மார்ச். எவ்வளோ 4 months கால்குலேட் பண்ணியாச்சா. அப்போ 10 + 3 ஆட் பண்ணிங்கன்னா 13/3 வருது. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 20, அதே மாதிரி 4 months நவம்பர் மந்த்து. அப்போ என்ன ஆகும், மார்ச் மந்த் தான் வரும். இப்போ 25 + 3 ஆட் பண்ணிங்கன்னா 28/3. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 20 December. அப்போ டிசம்பர்லேருந்து 3 months ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். இப்போ மார்ச், அப்போ 20 + 3 ஆட் பண்ணிங்கன்னா 23, 23/3/2022. அதுதான் நான் இங்கே டியூ டேட் எழுதியிருக்கேன். இப்போ அமௌண்ட் ஆஃப் பில் எழுதியாச்சு, டியூ டேட் எழுதியாச்சு. அப்போ இந்த டியூ டேட்டில் தான் அந்த அமௌண்ட் பே பண்ணணும். ஆனால் அந்த கிளைண்ட்டெல்லாம் எப்போ பே பண்ணியிருக்காங்க, டிசம்பர்லேயே பே பண்ணிட்டாங்க, 31 December 2021. அப்போ எவ்வளோ நாளைக்கு முன்னாடி பே பண்ணியிருக்காங்கன்னு, ஆமாம், எவ்வளோ நாளைக்கு முன்னாடி பே பண்ணியிருக்காங்க. இப்போ எப்போ டியூ டேட் வருது, 18/3/2022 தான். ஆனால் அவங்க பே பண்ணது எப்போ, டிசம்பர். அப்போ டிசம்பருக்கு அப்புறம் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஜனவரியில் எவ்வளோ மந்த்ஸ் இருக்குது, எவ்வளோ டேஸ் இருக்குது, 31. நம்மளுக்கு டியூ டேட் இப்போ என்னது, மார்ச் மந்த்தாக எல்லா டியூ டேட்டும் வருது டேட்டு. பட் நம்ம பே பண்ணது எப்போன்னு கேட்டிங்கன்னா 31 December 2021. அப்போ அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும் எவ்வளோ டேஸ் இருக்குன்ட்டு. அப்போ ஜனவரியில் எவ்வளோ டேஸ் இருக்குன்னா 31. இப்போ பிப்ரவரியில் 28 days தான். இப்போ இங்கே ஏன் 29 போட்டிருக்காங்கன்னு தெரில. இது புக்கோட மிஸ்டேக்.
ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆக்சுவலி வந்து இங்கே 21 வரணும் 21 இப்போ 21க்கு அப்புறம் தான் இப்போ அடுத்த டியூ டேட் எல்லாமே எங்கே வருது 2022 அப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் இது வரைக்கும் தான் கால்குலேட் பண்ண போகிறோம் அப்போ 22 லீப் இயரா கிடையாது இப்போ லீப் இயர்னால் என்னது நம்மளுக்கு 4ஆல் டிவைட் ஆகணும் இப்போ 22 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா ஆகாது ஸோ நம்ம வந்து 28 தான் எடுக்கணும் ஸோ நீங்கள் இயர் கரெக்டாக பார்க்கணும் இப்போ 20 இதே வந்து உங்களுக்கு 24 கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4ஆல் டிவைட் ஆகும் அப்போ நம்ம என்ன செய்யணும் 29 எடுக்கணும் டேஸ் கால்குலேட் பண்ணும்போது 366ன்னு போடணும் இதே வந்து லீப் இயர் கிடையாதுன்னா இங்கே 28 எடுக்கணும் இங்கே 365 எடுக்கணும் ஸோ வந்து புக்கில் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அவங்க வந்து எந்த இயர் வந்து நம்மளுக்கு டியூ டேட் வருது அப்படின்ட்டு இப்போ ஜனவரியில் 31 டேஸ் பிப்ரவரியில் 28 இப்போ மார்ச்சில் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணணும் +18 +13 +28 +23 இப்போ ஆட் பண்ணிங்கன்னா நம்ம 77 டேஸ் முன்னாடியே பே பண்ணிட்டோம் இப்போ செகண்ட் 30,000 அமௌண்ட்டை வந்து 72 டேஸ் முன்னாடியே பே பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு 87 டேஸ் முன்னாடியே பே பண்ணிட்டோம் 82 டேஸ் முன்னாடியே பே பண்ணிட்டோம் இப்போ டிஸ்கவுண்ட் ரேட் அவங்களே கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லே 8%, 7%, 7%, 9%. இப்போ நம்ம ஃபார்முலா என்ன பார்த்தோம் அமௌண்ட் ஆஃப் பில் இன்ட்டு டிஸ்கவுண்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ டேஸ் இருக்குது 77 டிவைடட் டோட்டலாக எவ்வளோ டேஸ் இருக்கும் 365 இது வந்து லீப் இயர் கிடையாது லீப் இயர் இருந்துச்சுன்னா 366 அப்போ 50,000 இன்ட்டு 8% இன்ட்டு 77 டிவைடட் 365 போட்டோன்னா எவ்வளோ வருது 843.84 ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம் டிஸ்கவுண்ட் இப்போ அதே மாதிரி நம்ம பேலன்ஸ் 3க்கும் கண்டுபிடிக்கணும் இப்போ 30,000 அமௌண்ட் ஆஃப் பில் இப்போ 30,000 எவ்வளோ டிஸ்கவுண்ட் 7% அப்போ 7% எவ்வளோ டேஸ் இருக்குது 72 டேஸ் இப்போ 72 டிவைடட் 365 போட்டோன்னா 414.25 நெக்ஸ்ட் எவ்வளோ இருக்குது 40,000 அதே 40,000 இன்ட்டு அதே 7% டிஸ்கவுண்ட் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி பே பண்ணியிருக்கோம் 87 டேஸ் இப்போ 87 டிவைடட் 365 போட்டோன்னா 667.40 நெக்ஸ்ட்டு 60,000 எவ்வளோ பர்சன்டேஜ் 9% இன்ட்டு எவ்வளோ டேஸ் முன்னாடி பே பண்ணியிருக்கோம் 82 டிவைடட் 365 போட்டோன்னா 1213.15 ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி போடுறோம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ரீபேட் அண்ட் பில் டிஸ்கவுண்டட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி அந்த அமௌண்ட்டே எழுதிடணும் ஃப்ரெண்ட்ஸ் புக்கில் வந்து மிஸ்டேக்காக இருக்குது 29 இது வந்து லீப் இயரே கிடையாது ஆனால் அவங்க 29 எடுத்திருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக இயர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு கரெக்டாக ஃபுல் மீனிங் சொல்லிடுறேன் இதுதான் வந்து நம்ம லோன் வாங்குகிற டேட்டு நம்மளுக்கு டைம் இருக்குது 5 months 4 months டைம் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு மட்டும் நான் மீனிங் சொல்கிறேன் இப்போ வந்து நான் அக்டோபரில் ஒரு லோன் வாங்குகிறேன் எனக்கு 5 months டைம் இருக்குது அப்போ நான் எப்போ பே பண்ணணும் கிரேஸ் டேஸ் வந்து 3 டேஸாக அதோட ஆட் பண்ணிங்கன்னா நான் மார்ச் 18 பே பண்ணால் போதும் ஆனால் நான் எப்போ பே பண்ணிட்டேன் 31st டிசம்பரே நான் பே பண்ணிட்டேன் பேங்க்குக்கு அப்போ அவங்க அதனால் எனக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா 8% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஏன்னா 31st டிசம்பரே நான் பே பண்ணுறனால அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ அந்த எவ்வளோ நாளைக்கு முன்னாடி பே பண்ணுறேனோ அந்த டேஸ் வச்சு நம்ம டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ணி அமௌண்ட் எழுதுகிறோம் இப்போ என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த இயரில் அந்த டிஸ்கவுண்ட் வருதா இல்லை ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு வந்து டியூ டேட் வர்றது எப்போ நெக்ஸ்ட்டு ஃபினான்சியல் இயர் அதாவது 2022 ஆனால் நம்ம பே பண்ணது எப்போ 2021 அப்போ அவங்க எப்படி என்டர் பண்ணுவாங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் டிஸ்கவுண்ட்டுன்னு தான் என்டர் பண்ணுவாங்க பேங்க் ஏன்னு கேட்குறீங்கன்னா இப்போ வந்து நான் கிளைண்ட்டு அப்போ எனக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு ஓகே ஏன்னா நான் முன்னாடியே பே பண்ணிட்டு எனக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு ஆனால் பேங்க்குக்கு ரிசீவ் ஆயிடுச்சான்னு கேட்டால் ரிசீவ் ஆகலை ஏன்னா அவங்களுக்கு அந்த அமௌண்ட் எப்போ வருது நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் தான் வருது அப்போ அப்படின்னா என்ன மீனிங்னா பேங்க் வந்து டிஸ்கவுண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க பட் வந்து இன்னும் ரிசீவ் பண்ணலை ஏன்னா அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் வருது கிளைண்ட்டு தான் ரிசீவ் பண்ணிவிட்டு டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுமோ பே பண்ணிவிட்டு போயிட்டாங்க ஸோ அதனால தான் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ரீபேட் ஆன் பில் டிஸ்கவுண்டட்னு போடுறோம் ஏன்னா டிஸ்கவுண்ட் ரீபேட் அண்ட் பில் டிஸ்கவுண்டட் வெளியே போகுது இன்னும் வந்து அவங்க வந்து என்ன செய்யலை ரிசீவ் பண்ணலைன்னு அர்த்தம் பேங்க் வந்து இன்னும் ரிசீவ் பண்ணலை ஏன் தான் பண்ணியிருக்காங்க
ஸோ உங்களுக்கு மீனிங் புரியுதான்னு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு மீனிங் புரியலைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னும் நான் உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதே மாடலில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸைஸ் ஃபஸ்ட்டு சம் இதே சம் தான். ஸோ வந்து நீங்கள் மேலே இருக்கிறதெல்லாம் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு டவுட்னா என்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி தான் டேஸ் கால்குலேட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் வச்சு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்து நோட்ஸ்லேயே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஜேர்னல் எழுதுவோமா அந்த ஜேர்னலும். இப்போ எக்ஸ்ட்ராவாக என்ன கேட்குறாங்கன்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுனா என்னது? கிரெடிட் பேலன்ஸ். அப்போ கிரெடிட் சைடில் பை கஸ்டமர் அக்கௌண்ட் போட்டு 1,02,000 இல்லையாச்சு. இப்போ ஓப்பனிங் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் கொஸ்டின்லேயே இருக்கும். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ்னால் என்னது? அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க. இப்போ க்ளோசிங் பேலன்ஸில் இது எல்லாமே எந்த இயரில் வருதுன்னா நெக்ஸ்ட் இயரில் வர்றதா இருக்கும். அப்போ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, இன்னும் ரிசீவ் பண்ணலை. ஸோ அதை நம்ம என்ன செய்கிறோம்? சப்ராக்ட் பண்ணுறோம். அதுதான் நம்ம லெஜரில் எழுதும் போது ஆல்ரெடி கிரெடிட்னா என்னது? ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி எவ்வளோ இருக்குன்னா பேலன்ஸ் 1,02,000 இருக்கான். ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 28,000 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த க்ளோசிங் பேலன்ஸ்னால் என்னது? ஏர்ன் பண்ணியிருக்காங்க பட் இன்னும் ரிசீவ் பண்ணலை. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் தான் அது ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை இங்கே இல்லையாச்சு. பேலன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஆல்ரெடி பேலன்ஸ் வந்து 1,02,000 இருக்கான். எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா 28,000 ரிசீவ் பண்ணியிருக்காங்களாம். இப்போ நம்ம போட்டிருக்க டிஸ்கவுண்ட் வந்து நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் தான் வருது. ஸோ வந்து அதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 271,777.94 சப்ராக்ட் பண்ணால் பேலன்ஸ் எவ்வளோ வருதோ அதுதான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் டு P&L அக்கௌண்ட்டுன்னு போட்டு எழுதியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் மட்டும் எக்ஸ்ட்ராவாக கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இந்த சம் ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.